வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கப்ப புழுக்கு, அதாவது மரவள்ளிக்கிழங்கு வச்சுட்டு செய்கிறது தான் இது. இப்போ நான் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கோட தோலை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு வேர் இருக்கும், அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்துருங்க. எல்லாத்தையும் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா இதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதை வேக வச்சுட்டு நம்ம தண்ணியை கொட்டிட தான் போகிறோம். இது கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக தான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் குக்கர் மூடிக்கிறேன். நான் இப்போ 3 விசில் விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணுவேன். அதாவது நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். உங்கள் குக்கர் எந்த அளவு தேவைப்படுமோ அந்த அளவு விசில் வச்சு இறக்கிக்கோங்க. இது ஒன்று வேகட்டும். இப்போ ஒரு தேங்காய் மிக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 மூடி தேங்காய், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு இஞ்சி எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். அது மாதிரி ஒரு 12 சின்ன வெங்காயம், அதுவும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் ஜீரகம், அதுவும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், ஆனால் அது வடிகட்டும் போது தண்ணியோட போயிடும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூளும் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா நைஸாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிட்டேன். அதோடையே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கூட மிக்சியில் இட்டுட்டு வந்துடலாம். குக்கர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இந்த தண்ணி நமக்கு வேண்டாம், இதை கொட்டிட்டு வந்துடலாம். இதை இப்போ நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குக்கரில் மறுபடியும் மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. வெயிட்டும் போட்டிருக்கட்டும். இந்த தேங்காயெல்லாம் ஒன்று வேகிறதுக்காக அவ்வளவுதான். விசில் வர வேண்டாம். கரெக்டாக 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆவி வருது பார்த்தீங்களா, அவ்வளவுதான். இந்த அளவு இப்போ நல்லா வெந்திருக்கும்.
இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அது வரைக்கும் இது மூடியே இருக்கட்டும். கடாய் போட்டிருக்கேன், அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் ஒன்று சூடாகட்டும். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன்னா, கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்தோடனே நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மரவள்ளி கிழங்கு புழுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.